ராமநாதன் ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் சால பறிந்து கடல் அலை அணைப்பாய் போற்றி, தவிக்குமோர் உயிர்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போலே துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. உயிரினங்கள் வளமாற உண்ணுமாக, உடல் உறுப்பு சொன்னபடி கேட்குமாக, பயிரினங்கள் தலையுரத்தால் வளருமாக, பசுவினங்கள் இல்தோறும் பரவுமாக, செயிரினங்கள் கல்வியினால் திருந்துமாக, செய்தித்தாள் திருவின்றி செப்புமாக, தயிரினங்கள் கைபட்டால் தகர்தல் போல, தடைமனங்கள் திருக்குறளால் தளர்கமாதோ, தடைமனங்கள் திருக்குறளால் தளர்கமாதோ. கற்ற நாயினும் கேட்க, கற்ற நாயினும் கேட்க என்ற வள்ளுவத்தை செயலாக்க நினைத்து அதன் விளைவாக பல அறிஞர்களை இம்மன்றத்திற்கு வரவைத்து சிறப்பித்தது வள்ளுவர் மன்றம். தஞ்சை புலவர் கு. சிவமணி இம்மன்றத்திற்கு வந்த முதல் தமிழறிஞர் ஆவார். 100க்கு மேற்பட்ட முன்னணி பேச்சாளர்கள் மன்ற விழாக்களிலே பங்கேற்றிருக்கிறார்கள். காரைக்குடி கம்பன் கழகத்தை போல பற்பல கருத்தரங்குகளையும் பட்டிமன்றங்களையும் கவியரங்குகளையும் வழக்காடு மன்றங்களையும் சந்தித்த பெருமை வள்ளுவர் மன்றத்திற்கு உண்டு. பின்னர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் சுமார் 15 மாத காலமாக இணையவெளியில் மெய்நிகர் நிகழ்வுகளாக இதுகாரும் 13 நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. எண்ணங்களில் அல்ல வாழ்க்கை, நம் சிந்தையின் எண்ணங்களில் தான் வாழ்க்கை சிறக்கிறது. It is not the number or quantum of the audience, but the quality which matters. அந்த வகையில் இந்த மன்றமானது தன் பணியை தொடர்ந்து நற்சிந்தனைகளை விதைப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இன்பத்திற்கு இசை என்று பெயர் என்ற தலைப்பிலே திரு SV வேணுகோபாலன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை முறையாக வரவேற்பதற்காக SV வேணுகோபாலன் அவர்களின் நீண்டகால நண்பர் மேலைச்சிவபுரி திரு வாசுபமா பாரி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கங்கள். எனது குரல் சரியாக கேட்கிறதா? கேட்கிறது. வள்ளுவர் மன்றத்தின் 13வது மெய்நிகர் நிகழ்வு இன்று. இந்நிகழ்வில் இணைந்துள்ள தமிழ் அன்பர்கள், உணர்வாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கான தமிழ் விருந்து காத்திருக்கிறது. இசை வாழ்க்கை எனும் நெடிய தொடருக்கு சொந்தக்காரர் தோழர் SV வேணுகோபால் அவர்கள் SVV என்று இலக்கிய வீதிகளிலே அறியப்பட்டவர். முன்னாள் வங்கியாளர். இன்பத்திற்கு இசை என்று பேர் என்ற கூற்றினை போற்றி செவிகளுக்கு விருந்து படைக்க இருக்கிறார். வேணு ஓர் எழு ஞாயிறு. நாங்கள் அன்புடன் நேசமுடன் அவரை வேணு என்றுதான் அழைப்போம். வேணு ஓர் எழு ஞாயிறு. எக்கணமும் எழுச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இயங்கும் ஆளுமை. சிறந்த பேச்சாளர், படைப்பாளர், கவிஞர், போராளி. அவருடன் இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் ஒரு சேர பணியாற்றிய காலம் நினைவில் கிளர்ந்து எழுகின்றது. அன்றே தொழிற்சங்கத்தின் உயர் பொறுப்பிலே இருந்தவர் வேணு. பல செய்திகளை, உயர்மட்ட செய்திகளை எங்களுடன் சுட சுட பகிர்ந்து கொள்வார். இலக்கிய தேடல்களும் இருந்தன. கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களின் நறுக்குகள் என்ற கவிதை நூல் எங்களை கவர்ந்த ஒன்று. அந்த நினைவுகள் என்னுள் இன்னும் பசுமையாய். தமிழ் இந்து, குவிகம், புத்தகம் பேசுது, நவீன விருட்சம், புக் டே என பல தளங்களில் நினைத்தவுடன் இலகுவாக பயணிக்கும் திறன் மிக்கவர் வேணு அவர்கள். அவர் பரிமாணம் தற்போது பெற்றுள்ள பரப்பினை வியந்து நோக்குகிறேன். அதனை முழுமையாக பரிமாறும் பொறுப்பு இளைய தலைமுறைக்கானதோ என எண்ணுகின்றேன். கவிதையாகட்டும், கட்டுரைகளாகட்டும், இசையாகட்டும், சமூக போராட்டங்களாகட்டும், வாழ்க்கையின் அனைத்து கணங்களையும் இணையருடன் இணைந்து ரசிப்பதிலே, எதிர்கொள்வதிலே அவருக்கு நிகர் அவரே. SP பாலசுப்ரமணியம் பாடகர் அவரின் மறைவின் போது வேணு அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வலைகள்
பல 100 இதயங்களின் அடி ஆழம் வரை சென்று வேறு பரப்பியதை நான் அறிவேன். இலக்கியவாதியாக பரிணமித்த போதும் அடிப்படையில் அவர் ஒரு தொழிற்சங்கவாதியே. புதுமை பித்தன், பாப்லோ நெருடா, கண்ணதாசன், இந்திரா பார்த்தசாரதி, நவீன இலக்கிய படைப்புகள் எவற்றோடும் கைகோர்க்கும் அவர் பாங்கு மலைக்க வைக்கிறது. புக்டே இந்த தளத்தில் துக்ளக் ஆண்டு விழா பற்றி அவர் வெகுண்டெழுந்து பதிவிட்ட சமீபத்திய கருத்துரை அவர் ஓங்கி எரிந்த போர்க்கணை. கவிதை அவரை ஒருபொழுது தாயாக உச்சி முகர்ந்து கொஞ்சுகிறது. மறுவேளை அவரது வாழ்வின் காதலியாகவும் களம் இறங்கி அவர் மடி தவழ்கிறது. அவர் வரிகளில் ஒரு பகுதி நான் இங்கே கூற விழைகிறேன். கவிதை என்ற தலைப்பிலே அவர் வடித்த வைரவதிகளின் ஒரு பகுதி. உறங்கப் போகிறேன் என்கிறேன், கலைத்து போட்டு கண் உறங்காது காக்க வைக்கிறது கவிதை. துங்கட்டுமா என்கிறேன், தாலாட்டு பாடுகிறது. எப்போதோ வாசித்த இனிய கவிதை எழுப்பி விடுகிறது இன்னொரு கவிதை அதிகாலையில். இன்னும் தூங்கலாம், என்ன அவசரம் என்று விழிப்பை தள்ளி போடுகிறது கனவிலும் ஆர்ப்பரிக்கும் கவிதை. கையில், பையில், கண்களில், நடக்கையில், நிற்கையில், அமர்கையில் எங்கிருந்தும் கண் சிமிட்டி விடுகிறதே கவிதை. அதன் மடியில் நானும், என் மடியில் தானும் கிணற்றில் வேகமாக ராட்டினம் சுழல விட்டு மெல்ல மெல்ல மொண்டெடுத்துக் கொண்டிருக்க கயிற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு தழும்பி தழும்பி கண்ணெதிரே மூழ்கிக் கொண்டிருக்கும் மற்றும் ஒரு கவிதை. மெல்ல மெல்ல எஸ்பிவி அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் புதிய கோணத்திலே அணுகவும் ரசிக்கவும் கற்றவர். தான் ரசித்தவற்றை நாவாலும் பதிவு பண்ணும் வித்தையும் கற்றவர். இசை வாழ்க்கை தொடர் என்னும் பயிர்தல்கள் அவர் ஏந்திய மகுடத்தில் மற்றொரு வைரம். அவரது வங்கி நண்பர் மறைவை தாங்க ஒண்ணாது அது போன்ற துயர காலங்களை கடந்து சென்று தன்னை மீட்டெடுக்க அவர் கண்ணதாசன் பாடல்களிலும் தஞ்சம் புகுந்திருக்கிறார். அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் என்ற பாடலும், தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது என்ற பாடல் வரிகளும் கவிஞர் பெற்ற வாழ்க்கையின் உன்னத தரிசனம் என்பார். உணர்வுகளில் மட்டுமல்ல, இயற்கையிலும் ஆழ்ந்து போகும் பாங்கு சிலருக்கு இறைவன் நல்கிய கொடை. இவ்வேளை கண்ணதாசனின் இயற்கையை ஏந்தும் ஒரு கவிதை என்னை உரசி பார்க்கிறது. ஆடுமழை மேகம் நதி ஆள் வளரும் காடுகளை ஆசையுடன் நோக்குகின்றேன். ஆயதமிழ் ஓசை வர பாடுவதில் ஆசை வர ஆனவரை பாடுகின்றேன். கூவு குயில் கிள்ளை மயில் குக்குவெனும் வெண்புறவின் கூட்டத்தில் ஓடுகின்றேன். கூவு குயில் கிள்ளை மயில் குக்குவெனும் வெண்புறவின் கூட்டத்தில் ஓடுகின்றேன். கேடு செய்யும் மானிடரை போல அவை இல்லாமல் கேண்மை கொள வைத்த மயிலே, கெண்டை கரை ஏறி வரும் சிறுகூடர் பட்டிவளர் தங்கமலை அரசி உமையே என்று அவர் ஊர் பெண் தெய்வத்தை அழைப்பார். வாழ்வின் வண்ணங்களை கொண்டாடும் வேணு தாங்கள் வளர்க என்று கூறி மீண்டும் வரவேற்கிறேன். வள்ளுவர் மன்றம் சென்ற தலைமுறையில் விதை பெற்ற விருட்சம். வள்ளுவர் மன்றம் சென்ற தலைமுறையில் விதை பெற்ற விருட்சம். இத்தலைமுறையில் மருத்துவர் திரு சுப திருப்பதி, திரு மு ராமநாதன் உள்ளிட்ட செயல் திறனர்களால் உத்வேகம் பெற்றுள்ளது. தமிழ் ஆர்வலர்களும் பொறுப்பாளர்களும் தமிழை வள்ளுவர் மன்றம் என்ற பல்லக்கியில் ஏற்றி பரவசம் கூட்டுகிறார்கள். அவர்களது தமிழ் பணி ஓங்குக. அனைவரும் வருக, தமிழ் பருக. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணன். திரு எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்களை அவரின் சிந்தனைகள் வாயிலாகவே இந்த மாமன்றத்திலே அண்ணன் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் சில குறிப்புகளை அவரை அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது சொலவடை. உடன் ஒரு எதிர்கேள்வி தெரிக்கும். அப்பொழுது வெயிலின் அருமை இதோ இவரின் கவிதை வரிகளில் தெரியும். நிழலாக பார்த்து பதுங்கி இருப்போரையும், மறைவாக எங்கோ ஒதுங்கி இருப்போரையும் வெளியே வா பார்த்து கொள்கிறேன் என்று காய்ந்து கொண்டிருக்கிறது வெயில். வலிய பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி அனுப்பும் கடைக்காரன் போல
உடல் முழுக்க வெம்மை ஊற்றி நிரப்பி அனுப்பி வைக்கிறது வெயில். வெளியூரில் இருக்கும் மகன் கடுதாசிக்காக ஏங்கி ஏங்கி தவிப்பது போல வாசல் திண்ணையில் இருந்தபடி மழைக்காக வானத்தை எட்டி எட்டி பார்த்து ஏமாந்து உதடு சுளிக்க வைக்கும் சுள் வெயில். அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து தானே பேசுபொருளாகி தன் புகழை எல்லோரும் வேர்க்க விறுவிறுக்க பாட வைக்கிறது வெயில். வெயில் அழகு, வெயில் அமுதம், வெயில் இன்பம், வெயில் அன்பு, வெயில் இனிமை, வெயில் அருமை. வெயிலுக்கு வெயிலே இணை என்று இவரது கவிதை முடிகிறது. வெயிலுக்கு வெயிலே இணை. வெயிலுக்கு இணையான ஆங்கில வார்த்தையை நானும் நண்பர் திருப்பதியும் பலகாலமாக இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அண்ணனின் கவிதை வரிகளில் தான் தெரிந்தது வெயிலுக்கு வெயிலே இணை என்று மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரசித்து கொண்டாடி வாழும் மனிதர் எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்கள். அவரின் சிந்தனையின் ஆழத்திற்கு ஒன்று சொல்கிறேன். கேள்வியின் நுனியை பிடித்துக் கொண்டு போனால் ஒரு பதிலின் அடுத்த நுனி இன்னும் பெரிய கேள்விதான் என்கிறார். ஒரு கேள்வியின் நுனியை பிடித்துக் கொண்டு போனால் ஒரு பதிலின் அடுத்த நுனி இன்னும் பெரிய கேள்விதான் என்று சொல்கிறார். அப்படி பார்த்தால் அவரின் கருத்தையே வைத்து வெயில் கவிதையின் ஒரு நுனியை பற்றி கொண்டே போனால் குளிர் என்ற எதிர்ப்பு நுனியில் கொண்டு போய் விடுகிறது. அதை பற்றி என்ன சொல்கிறார்? மார்கழி மாத குளிர் தாத்தாவின் அரவணைப்புக்குள் என்னை சிறைப்படுத்திக் கொள்ளவே வருவது போல எனக்கு தோன்றும் என்கிறார். ஆஹா, என்ன ஒரு கற்பிதம்! மிஸ்டு கால் என்ற கட்டுரையில் தேடலின் சுவாரஸ்யமும் சண்டையும் பரிதவிப்பும் அற்ற வாழ்க்கை எவ்வளவு போரடித்து விடும் என்ற வரிகள் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் என்னை போன்ற ஜீவன்களுக்கு எவ்வளவு ஆறுதல் தருகிறது. அன்பு என்பது நீர் மட்டுமல்ல நெருப்பும் தான். கரைக்கவோ சுட்டரிக்கவோ அன்புதான் நம்மளை சூழ வேண்டி இருக்கிறது என்பதை திருப்பாவையின் 5வது பாசுரம் மாயானை மண்ணு என்று தொடங்கும் பாசுரத்தின் கடைசி வரி நின்றனவும் தீயில் தூசாகும் செப்பலோர் எம்பாவாய் என்ற வரிகளை நினைவு கூர்ந்து அன்பு என்பது நீர் மட்டுமல்ல நெருப்பும் தான் என்கிறார். கிரேசி மோகன் அவர்களோடு வேணுகோபாலன் ஐயாவுடைய நட்பு மிகச்சிறந்த ஒரு நட்பு. இருவருக்கும் இடையில் பல ஸ்லேடைகள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல நான் கேட்டதுண்டு. ஒரு முறை எஸ்பிவி அவர்கள் கிரேசி மோகன் அவர்களிடம் நான் நாத்திகன் என்றாராம். அதற்கு கிரேசி மோகன் இல்லை நீங்கள் நாத்திகன் இல்லை, நாட்டி கன் என்று சொன்னாராம். நாட்டி கன் என்று சொன்னதை மிக அழகாக ரசித்து கேட்டேன். ஐயாவின் ஸ்லேடைகளை நான் மிகவும் ரசித்தவன். பார்த்தசாரதி என்ற ஒரு நண்பர் தடுக்கி விழுந்த போது பார்த்தசாரதி ஜாக்கிரதை என்பதை பார்த்து சார் அதி ஜாக்கிரதை என்று மிக ஸ்லேடை நயமாக அவர் சொன்னதை பகிர்ந்து கொண்ட போது நாம் எல்லாம் இந்த அவருடைய தமிழை ரசிக்காமல் இருக்க முடியுமா? இப்படி ஐயா அவர்களின் சிந்தனை ஆழத்தை, சொற்சிலம்பங்களை, கவிதை திறனை, எப்படி ஒருவர் அனைத்தையும் ரசிக்க வேண்டும், பிறரை பாராட்ட வேண்டும் என்பதை இவரிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். He is a master in the art of appreciation. ஐயா அவர்களை இன்பத்திற்கு இசை என்று பெயர் என்ற தலைப்பிலே உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்புள்ளங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைக்கு காலையில் கூட நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். இங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய வங்கி அரங்க கிளை மாநாடு. பல சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தினோம். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு பார்வையாளனாக, ரசிகனாக சென்று அமர்ந்து வந்திருக்கிறேன். என் இளமை காலத்தில் இருந்து இப்படி குளிர குடைந்து ஒரு அறிமுகத்தை என் வாழ்க்கையில் யாருக்கும் செய்வித்து நான் கேட்டதில்லை. இது கேட்கும் போது எனக்கு மிகுந்த கூச்சமாகவும் இருக்கிறது, ஆனால் வியப்பாக இருக்கிறது. அடுத்தவர்களை பாராட்டுவது என்பது நம் சொந்த வாழ்க்கையை கொண்டாடி கொள்வது என்கிற சூட்சுமம் நமக்கு எட்டிவிடுமானால் இந்த உலகம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அது உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. உண்மையிலே சிலது கேட்கும் போது எனக்கு என்னுடைய கவிதை வரிகளை இவ்வளவு சிலாகித்து
அன்பர் சொன்னார், பாரி ஐயா நான் அவரோட மிகுந்த மதிப்போடு பழகியிருக்கிறேன். என்னுடைய மேலாளர் தான் அவர். ஆனால் அவர் ஒரு தோழர் போலவே என்னோடு இருப்பார். இன்னும் சொல்ல போனா பெருங்கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஆலாபனை தொகுப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். இதை நீங்க படிக்கணும், உங்களுடைய வாசிப்பினுடைய தளத்தை கொஞ்சம் மாத்தி இதுக்குள்ள இறங்குங்க, எனக்கு திருப்பி கூட தரமாட்டேங்க இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தார். அப்படியான ஒரு அன்பர். பிறகு எனக்கு முரசு அஞ்சல் அவர் தான் எனக்கு கற்பித்தார். அது எப்படி தமிழ் எப்படி டைப் படிக்கணும்னு தடுமாறி கொண்டிருந்த போது எனக்கு அதை கற்றுக் கொடுத்தவர் பாரி ஐயா தான். எனக்கு இன்னும் சொல்ல போனா நான் எதிர்பார்க்கல, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறுகதையின் நுனியில் நான் கண்டெடுப்பவர் என் வாழ்க்கையில் நான் மிகவும் கொண்டாடிய பாரியை சித்தப்பா என்று அழைக்கும் திருப்பதியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அதற்காக நான் மருத்துவர் சுப்புக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அதுவும் அப்படித்தான். நான் மிகவும் ரசித்த அந்த சிறுகதையை தினமணி கதைகளிலிருந்து எடுத்து நான் 450 பேருக்கு அனுப்பினேன். அதில் ஒருவராக டாக்டர் சுப்பு இருந்தார். நீங்கள் மிகவும் கொண்டாடும் இந்த சிறுகதை எழுதியவர் என் உடன் பணிபுரியும் சக மருத்துவர் என்றார். நான் அதிர்ந்து போனேன். அப்படியானால் அடுத்து நீங்கள் அவருடைய அலைபேசி எண்ணை கேட்பீர்கள், இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய வாசலை திறந்து வைக்கும் என்று நான் அப்போது தெரிந்திருக்கவில்லை. சிறுகதைகள் எழுதுவாங்க, அது அப்போது அவன் அறிந்திருக்க நியாயமில்லை அப்படின்னு எழுதுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு குழுக்கள், அதிலிருந்து எவ்வளவு இதயங்கள், அதான் மிக முக்கியமாக இருக்கு. இதயத்தின் தாழ் திறப்பது என்பது இப்ப அது மிகவும் சாதாரண விஷயமே இல்லை. இதயத்தின் தாழ் திறப்பது, வீட்டுடைய கதை கூட திறந்துடுவாங்க, பூட்டி வைத்த இதயத்தை திறப்பது என்பது மிகவும் சிரமம். கிரேசி கதைகள் என்று மலையாள கதைகளை உதயசங்கர் ரொம்ப அற்புதமா மொழிபெயர்த்திருந்தார். அதற்கு விமர்சனம் எழுதும்போதுதான் இந்த பூட்டு சாவியை பற்றி எனக்கு சிந்தனை வந்தது. ஒரு பூட்டுக்கு தவறான சாவியை வைத்து திறக்க நாம் முற்படுகிற போது ஒரு கட்டத்தில் சரியான சாவியே கிடைத்தாலும் கூட பூட்டு திறக்க முடியாமல் போகிறது. நாம் பல்வேறு மனங்களை இப்படித்தான் தவறான முறைகளில் திறக்க முயன்று பிறகு ஒருபோதும் அவற்றை திறக்க முடியாமல் தோற்று போகிறோம் என்று அந்த கதைகளை படிக்கும்போது எனக்கு தோன்றியது. ஆனால் பல தாள்களை திறக்கிற ஒரு அற்புதமான ஒரு மிக பரந்த வெளியை மருத்துவர் சுபத்திருப்பதி மூலம் எனக்கு வாய்த்தது. கரூர்ல அண்மையில நான் போயிருந்த போது மிக மூத்த மருத்துவர் ஐயா ராமச்சந்திரன் அப்படி இருந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினார். அவர் 80 வயதை கடந்தவர், நான் நினைக்கிறேன் 75 கடந்தவர். அந்த இதயங்கள் எல்லாம் எனக்கு வாய்த்தது என்பது நோ ஃபார்வர்டிங் குரூப். ஆனா எக்கச்சக்கமா ஃபார்வர்ட் ஆயிட்டு அன்பு அதுக்குள்ள. அப்படிங்கிறது நான் இந்த வாய்ப்புக்காக உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறளை வைத்தெல்லாம் நான் பேச மாட்டேன்னு ஐயாட்ட சொல்லிட்டேன், சுபத்திருப்பதி கிட்ட. திருக்குறள் எனக்கு அதிகபட்சம் ரொம்ப திமரா சொன்ன கூட ஒரு 100, 200, 300 திருக்குறளுக்கு மேல தெரியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனால் திருக்குறளுக்கு நான் போல அப்படின்னு சொன்னேன். 3 தலைப்புகள் நான் கருப்பொருள் கொடுத்தேன். நகைச்சுவை பேசலாமா அல்லது இலக்கியம் பேசலாமா, இசை பேசலாமா என்று. அவர் இசையை ஈதல், இசைப்பட வாழ்தல்ல இசையை அவர் தேர்வு செய்தார். இன்பத்திற்கு ஏன் இசையின் பேர் என்று யோசித்தேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அந்த தலைப்பு கொடுத்த பிறகு ஒரு நாள் யோசிச்சேன், 2 நாள்ல, ஏன் இன்பத்திற்கு இசை என்று பேர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஒண்ணு கொஞ்சம் சிலை ஞாபகம் வந்து எனக்கு நேற்று. இசை, உன்னுடைய இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா என்கிறார் இப்படி காதல் மன்னன் நடிகர் திலகத்தை பார்த்து. ஆனால் அது அப்படி இருக்குமா? அல்லது முந்தா நேற்று ரொம்ப தற்செயலா ஒரு பாட்டை கேட்டேன். அது ஒரு இந்துஸ்தானி மெட்ல அமைச்சிருப்பார் இளையராஜா, சிவகுமாருடைய 100வது படம் ரோசாப்பூர் வைக்காருன்னு நினைக்கிறேன். என்னுள்ளில் ஏதோன்னு வாணி ஜெயராமுடைய ஒரு அருமையான பாட்டு. என்னுள்ளில் ஏதோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுதுன்னு கேட்கிறேன். ஏன் கேட்குது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம் என்கிறார். அது வாட்டுதுன்னு சொல்லி ஆனந்தம் என்கிறாள், அது கீதத்தை குறிப்பிடுகிறாள். ரொம்ப பழைய பாடல கண்ணாசன் எழுதியிருப்பாரு, சுகம்னு ஒரு பாட்டு. அது
தங்கையா என்ன நினைவில் இருக்கு. சுகம் சுகம் இது பீசுஸோட பாட்டு. அது துன்பமான இன்பமானது என்று கொண்டு வந்திருப்பா. அப்ப இசையை வந்து எப்படி இன்பம் சொல்ல முடியும்? துன்பத்தை பாடுவதே இல்லையா இசை? அது எப்படி இன்பமாக இருக்க முடியும்? துன்பமான இன்பமானது என்று அதை நியாயப்படுத்த முடியுமா என்றால், தன்னுடைய பாடல்களை திரைப்படங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தார் பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு பாட்டில் அவர்களுக்கு இசை அமைக்க சிரமமாக இருக்கிறது என்று ஏதோ ஒரு சொல்லை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று கடும் கோபம் பாவேந்தருக்கு. பிறகு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னவோ தெரியவில்லை, அவரோடு உட்கார்ந்து பேசி, இல்ல இந்த பாட்டு தேஷ் ராகத்தை வரும், இதில் கை வைக்க மாட்டாங்க என்று அவருடைய நண்பர் உத்தரவாதம் கொடுத்து, பிறகு அது ஓரிரவில் இடம்பெற்ற பாட்டு நினைக்கிறேன். பிறகு பல படங்களிலும் பல இடங்களிலும் பாடப்பட்ட பாட்டு. சஞ்சய் சுப்பிரமணியன் அதை ரொம்ப அற்புதமாக தமிழிசை பாடல்கள் பாடியிருக்கிறார். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று கேட்கிறான் கவிஞன். துன்பம் வந்து சூழ்கிற போது தனக்கு இன்பத்தை ஒரு இசை வந்து கொண்டு சேர்க்குமா, இசைக்கு அவ்வளவு வலிமை இருக்குமா என்றால் தெரியவில்லை. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு கோடம்பாக்கம் ரயில் நிலைய பக்கத்துல என்னுடைய வாழ்க்கையினுடைய கை கடிகாரத்திற்கு அது பழுதுபட்டு ஒரு செல்லை மாற்றுவதற்காக போனேன். அவர் கொஞ்சம் மேலும் எடுப்பார் போல் தோன்றவே நான் ஒரு பாட்டை முணுமுணுத்தேன். தன் அத்தனை வேலையும் அவர் வைத்து விட்டார். பக்கத்து கடையிலிருந்து ஒரு தேநீர் வரவழைத்து 2 பேரும் தேநீர் குடித்து கொண்டு, நீங்க கண்ணதாசனுடைய காதலரா என்று கேட்டார் அந்த கடைக்காரர். ஏன் என்று கேட்டேன். நீங்கள் சொன்னதால் மேற்கொண்டு பேச முடியும். ஆமா என்று நான் சொன்னேன். ஜூன் 24 அவருடைய பிறந்த நாள். கண்ணாசன் மிகுந்த உயிர் உண்டு. நான் சென்னைக்கு வந்தோடனே முதல் செய்த வேலை அவரை வீட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டாரு. பிறகு நாங்கள் நிறைய பரிமாறிக்கொண்டோம். பிறகு எப்போது போனாலும் அவர் கடையில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அவருக்கு என்னிடம் வேலை இருந்தது. என்னை கண்ணாசனை பற்றி பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். கண்ணாசன் பாடலை விவரிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்போது ஒரு நாள் அவர் சொன்னார், தன் மனைவி அவர் பறிகொடுத்த ஒரு இரவில் தன்னை இழந்து தற்கொலைக்கு முயன்று குழந்தைகள் நிமித்தம் தன் வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்த துன்பமிக்க இரவுகளை அவர் வானொலியில் கேட்ட கண்ணதாசன் பாடல்களால் தான் உயிர்ப்பித்துக் கொண்டேன் என்று சொன்னார். அந்த பாடல்கள் எல்லாம் இன்பியல் பாடல்கள் அல்ல, துன்பியல் பாடல் தான் என்று அவர் சொன்னார். இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது அவர் சொல்றார். போனால் போட்டு போலா என்று கண்ணதாசன் தான் என்னை பரவாயில்லை விடு என்று சொன்னார். நான் கேட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஒரு எளிய மனிதர், மிக அதிகம் படித்தவர் அல்ல, ஆனால் வாழ்க்கை நான் கண்ணதாசன் இருந்து பெற்றுக்கொண்டேன் என்கிறார். அப்படியானால் இசை இன்பத்திற்கு பெயர் என்றால் இசையினுடைய செயல்பாடு என்ன? அது இன்பம் விளைவிப்பதுதான் என்றால் வாழ்க்கை உண்மையிலே இன்பமாகத்தான் இருக்கிறதா? இன்பத்திலிருந்து துன்பமும் துன்பத்திலிருந்து இன்பமும் போகிற போது இசை என்ன மாயத்தை புரிகிறது என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. நிறைய கேள்விகள் எழுகிறது. இன்னும் சொல்ல போனால் என்னை அறிமுகப்படுத்தும் போது எஸ்பிபியை நினைவூட்டினார் ஐயா பாரி. இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் மாதம் அவர் மறைந்த அந்த 25ஆம் தேதி மாலையில் இசை வாழ்க்கையை பற்றி நான் பேசுவதாக இருந்தது கடலூரில் ஒரு கூட்டத்தில். அன்றைக்கு ஒரு 1:30-2 மணிக்கு அந்த செய்தி பக்கத்து வீட்டு தொலைக்காட்சியில் மிக பிரம்மாண்டமாக எனக்கு தெரிந்தது. நான் வீட்டிலிருந்து பின்பக்கம் புழக்கடை பக்கம் செல்கிற போது நான் அவர்களை அழைத்து இன்றைக்கு பாட முடியாது, பேச முடியாது, நிகழ்ச்சியை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டேன். இப்போதும் எஸ்பிபி நினைத்தால் இதயத்தை மிகப்பெரிய சோகம் கப்புகிறது. அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த மனிதர் இசையின் மீது கொண்டிருந்த அபார பற்றின் காரணமாக அவர் மிகப்பெரிய வாழ்வியல் கலை ஒன்றை கற்றிருந்தார். தன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும், தன்னை எந்த அளவுக்கு தூற்றி இருந்தாலும், தன்னை கொண்டாடாவிட்டாலும் அவர்களை பற்றி எப்போதும் யோசிப்பதில்லை. இந்த இசையால் நான் எல்லாவற்றையும் கடந்து போவேன் என்பதை கற்றிருந்தார். தான் வாழ்கின்ற காலம் முழுக்க அவர் தனக்கு கிடைத்த மேடைகளில் எல்லாம் தன்னை காட்டிலும் எளிய மனிதர்களை
கொண்டாடி கொண்டே இருந்தார். தனக்கு மூத்த முன்னோடிகளை சிறப்பித்துக் கொண்டே இருந்தார். மிக அரிய மனிதர்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். தான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு இசை ஒரு மனிதனுடைய கர்வத்தை அழிக்க முடியும், ஒரு இசை ஒரு மனிதனுக்கு கர்வம் தோன்றாமலே இருக்க செய்ய முடியுமா என்று கேட்டால் எஸ்பிபியை நான் மிகப்பெரிய உதாரணமாக கருதுவேன். அவர் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு செல்கிறார். அது ஒரு மலைக்கோயில். அந்த மலைக்கோயிலுக்கு அவரால் படிக்கட்டு ஏறி செல்ல முடியாது. டோலி என்று சொல்லக்கூடிய பல்லக்கு, தமிழை பல்லக்கிலே ஏற்றி வைத்தை பற்றி பாரியா சொன்னார். தமிழ் இசை உட்பட பல மொழியின் இசையை இசைத்த எஸ்பிபி அந்த பல்லக்கில வைத்து தூக்கி செல்வதற்கு வருகிறார்கள். எஸ்பிபி ஒருவனம் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர்களை நிற்க வைத்து 4 சுற்று பிரதட்சணம் வந்து காலை தொட்டு வணங்கி அதற்கு பிறகுதான் அந்த பல்லக்கிலே ஏறி உட்கார்கிறார். அவர் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்ன விஷயம் என்று அவர் அந்த பாடங்களை அவர் போகவே இல்லை. எதை பற்றி அவர் யோசிக்கவில்லை. இதை எப்படி இதை அனுமதிக்க முடியும், வேறு வழி இல்லையே என்று ஒரு குற்ற உணர்ச்சியோடு அதை அவர் செய்தார். அந்த இசை அவருக்கு அதை கற்பித்துக் கொடுத்திருக்கிறது. ஒரு முறை அவர் ஒரு பாட்டை பாடுகிறார். அது மிக புகழ்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலுடைய 2வது சரணத்துக்கு போகிறார். 2வது சரணத்துக்கு இடையிலே ஒரு இசை வருகிறது. அதை முழுக்க புல்லாங்குழல் வாசிக்க வேண்டும். புல்லாங்குழல் எடுக்கிறவர் வேறொரு குழலை எடுத்து விட்டார். அந்த சுருதியில் அது அமையவில்லை. அவர் தடுமாறுவதை பார்த்து எஸ்பிபி ஒரு இழை கூட இடம் கொடுக்காமல் தன்னுடைய ஹம்மிங்லேயே தான தன தன தான தன தன தான 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 தன தன வரும் வழியில் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு போயிட்டார். அவர் அந்த புல்லாங்குழல் ஒலிக்கவில்லையே என்பதை காட்டி கொடுக்காமல் இசையாலே அந்த ஹம்மிங்லேயே அவர் கடந்து விட்டார். எல்லோரும் கைதட்டினார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் நிறைவடையவில்லை. எஸ்பிபி என்ன செய்தார் என்றால் அந்த இசை வாசிக்கிறவரை, புல்லாங்குழல் வாசிக்கிறவரை சரியான குரல் எடுக்க சொல்லி அந்த 2வது சரணத்தை மீண்டும் பாட வேண்டும். அவர் அந்த குழல் இசையை கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் என்னால் தூங்க முடியும். ஏனென்றால் அதுக்கு பிறகுதான் அவர் ஆறுதல் அடைவார் என்று சொல்லி அவரை மீண்டும் வாசிக்க சொல்லி அந்த 2வது சரணத்தை அவர் கடந்தார். அந்த இசையை அவர் வாசிக்கிற போது அந்த அவையில் அவ்வளவு பெரிய கரகோஷம் எழுந்தது. அவர் எதுவும் தவறு செய்து விடவில்லை. அது ஒரு நேரக்கூடிய ஒரு குழப்பம். ஆனாலும் அவர் மிகச்சிறந்த இசைவித்தன் என்பதை அந்த மேடையிலே சிறப்பித்தார். எஸ்பிபி இசை அதை கொடுக்கிறது. அது நேராமல் இருந்திருந்தால் அது துன்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இன்பத்துக்குத்தான் இசை என்று பெயர் என்று எஸ்பிபி கண்டு உணர்ந்திருந்தார். இது மிக முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். பாடல்கள் எத்தனையோ வகையில் இருக்கிறது. அது தனிப்பாடல்களாக இருக்கிறது, கவிதைகளாக ஒலிக்கிறது. எஸ்பிபி ஒரு முறை MS விஸ்வநாதனை பற்றி பேசுகிறார். அப்ப சொல்றாரு, அண்ணே எப்படி இந்த பாட்டுக்கு இவ்வளவு அருமையா இசையமைச்ச என்று. அப்ப விஸ்வநாதன் சொல்லுகிறார், நான் அமைக்கிறப்பா இசைய, பாடலாசிரியர் கொடுக்கிறார். அந்த கவிஞனின் சொற்களுக்குள் இசை இருக்கிறது, அது தன்னை கண்டெடுக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், அவ்வளவுதான், கருவிகளை பொறுத்துக்கிறேன். அந்த பாட்டுக்குள்ள இசை இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்று எஸ்பிபி சொல்கிறார். பாடல்களில் இசை இருக்கிறது. கண்ணாசன் வந்து அந்த பாட்டை எழுதுகிறார் என்றால் வாலி அந்த இசையை கொடுக்கிறார். கவிதைக்கு இருந்து பாடலாக அது வருகிற போது எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது. அது இசைக்கு போகாத போதும் அந்த பாடலில் இசை இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறவராக விஸ்வநாதன் இருக்கிறார். ஒரு கண்ணாசன் ஒரு கவிதையை இசைக்கிறார். அவருக்கும் கண்ணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை பற்றி எழுதுகிறார் கண்ணாசன். நள் இராப்பொழுதினில் நானும் என் கண்ணனும் உள் உரு பொருள்களை உரைப்பதுண்டு காண். கள்ளினும் இனிய என் கண்ணன் சொன்னது. அப்ப கூட வேற உதாரணம் கிடைக்கல நம்ம கவிஞருக்கு. கண்ணன் கள்ளோட இனிமையா இருக்கதான் கண்ணனை ஏத்துக்கிட்டார் கண்ணாசன். கள்ளினும் இனிய என் கண்ணன் சொன்னது பிள்ளை போல் வாழும் நீ பிதற்றலும் கவிதையே என்று சொல்லுகிறார். அப்ப இது பாடலாக மாறுமா என்றால் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் பாட்டில் சொல்லுகிறார் கண்ணாசன், அது இசையாக பிறகு பாடலாக வருகிறது, அது கவிதையாக இருக்கிறது. துன்பத்தை பற்றி கண்ணாசன் சொல்கிறார், அது இசையாக பிறகு இன்பத்துக்கு நம்மை இட்டு செல்கிறது. நான் எல்லோரிடமும் ஏமாந்தேன், ஆனால் அதிகமாக நான் அழிந்தது என் நண்பர்களால் என்று ஒரு கவிதை எழுதுகிறார் கண்ணாசன். கண் வழி சொரியும் உப்பு
கடவுளால் வருவதல்ல. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம். ஆனால் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்பு என்று எழுதுகிறார். இதை பிறகு வேறொரு இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். கவிதா ஓட்டலில் அவர் அழித்த சொத்துகள் பூராவும் நண்பர்களால் தான் அழிந்தார் கவிஞர். அவர் எங்கே கொடுக்கிறார் என்றால், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்னொரு திரைப்படத்தில் பாடல் வருகிறது. மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலிலே பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே என்கிறார். இப்ப நண்பர்களும் தான் நான் தோற்று போகிறேன், நண்பர்களால் தான் நான் அதிகம் கண்ணீரும் அடைகிறேன் என்கிறார். ஏனென்றால் என்னால் பகைவர்களை வெல்ல முடிகிறது, துரோகிகளை தோற்கடிக்க முடிகிறது, ஆனால் நண்பர்களிடம் நான் இதயத்தை கொடுக்கிறேன், ஆகவே நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்கிறார். அந்த அழுகையை இசையாக மாற்றுகிறார்கள். நான் அண்மையில கூட இசை வாழ்க்கையில் ஒரு பாட்டை ஒரு நண்பர் அனுப்பினார். அந்த பாட்டை அதற்கு பிறகுதான் அந்த பாட்டை நான் கூர்ந்து கவனித்தேன். இளவயதிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிற பாட்டை உங்களோடு நான் வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொள்கிறேன். இசை வாழ்க்கையில் அது எழுதி அதற்கு பிறகு 4 கட்டுரைகள் வந்துவிட்டது. ஆனால் அந்த இசை வாழ்க்கை கட்டுரையில் அந்த பாட்டை எழுதிய பிறகு அன்றாடம் மதிய உணவு எடுக்கும் போது அல்லது எங்காவது சென்றுவிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்த போது ஏதோ ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று நான் நினைக்கும் போது, இல்லை ஒரு அலைபேசி அழைப்பில் நான் மிகவும் விரும்புகிற ஒரு மனிதர் எனக்கு கிடைக்காத போது நான் அலைபேசி எடுத்து அந்த பாட்டை கேட்கிறேன். கடந்த 1.5 மாதங்களில் 150 முறை அந்த பாட்டை நான் கேட்கிறேன். இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை என் வாழ்க்கை. அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அது கவிஞர் வாலி எழுதிய பாட்டு, பணம் படைத்தவன் படத்துக்காக. எம்ஜிஆர் எப்போதும் தன் வாழ்க்கையில் அவ்வளவு இழந்தவராக அதிகம் நடித்ததே கிடையாது. அந்த படத்தில் நடித்திருப்பார், அந்த காட்சியில் அவர் தோன்றியிருப்பார். மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தார், அவள் தாயென்று ஏன் தான் பேர் எடுத்தாள் எழுதியிருக்கார் வாலி. அந்த பாட்டினுடைய ஒரு சுவாரஸ்யமே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவருடைய கற்பனைகளை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், ஒரு குழந்தை இன்னொரு வீட்டில் வளர்கிறது. இந்த இடத்தில் காலியான தூளி ஆடிக்கொண்டிருக்கிறது. அங்கு குழந்தைக்கும் தொட்டில் பாடிக்கொண்டிருக்கிறது. ஒரே பாடல், ஒரே இசைதான். ஆனால் சொற்கள் சோகத்தில் இருக்கின்றன. இசை சோகத்தை சொல்லுமா இன்பத்தை சொல்லுமா என்றால், எப்பேற்பட்ட ஒரு தேர்ச்சியான ஒரு இசையை அந்த இசையமைப்பாளர்கள் கண்டடைகிறார்கள். எல்லார் ஈஸ்வரியுடைய ஹம்மிங் என்பது அந்த இன்பத்தை சொல்லுகிறது. அதே இன்பத்தை வழிமொழியக்கூடிய இசைக்கருவிகள் துன்பத்தை அவர்கள் அப்படியே ஒப்படைக்கிறார்கள், நம் கையில் அப்படியே ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சரி அப்படி ஒரு ஹம்மிங்கை அவர் கொடுக்கிறார். நீங்க அந்த பாட்டை கூர்ந்து கேட்டால் அதே ஹம்மிங்கை அடிப்பெறாமல் எப்படி ஒரு கர்நாடக சங்கீத பாகவதர் தனது ஸ்வரங்களை எடுத்து கொடுத்தவுடன் வயலின் வாசிப்பவர் அதையே வாசிப்பாரும், அப்படியே வாசிக்கிறார்கள். ஆனால் இது இன்பமாக ஒலிக்கிறது, அது துன்பமாக கேட்கிறது. சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்யுளை எங்கள் ஆசிரியர் வெண்ணிராடை என்று நாங்கள் அழைப்போம், வேணுகோபாலன் ஆமா சமண கல்லூரியில் அவர் எங்களுக்கு அந்த கரும்பலகைகளை எழுதி போட்டார். எங்களுக்கு பாடமே அல்ல அது. மாதவி கோவலனோடு கண்ணகியோடு கோவலன் புறப்பட்டு போன பிறகு இதை பார்க்க முடியாத தன் காதலுக்கு எழுதக்கூடிய ஒரு ஓலையர் அதை கொண்டு போய் கொடுக்கிறார். மாங்குடி மருதனாரா என்ன நினைவில், அதை அரைக்கிற தன் முடியை வைத்து ஒட்டி அவள் கொடுக்கிறாள் அடையாளத்துக்காக. அதை பிரிக்கிறான் கோவலன், வாசிக்கிறான். அது ஒரு காதலிடமிருந்து படிக்கக்கூடிய கடிதம். ஆனால் அதை ஒரு மகனாக தன் தந்தைக்கு எழுதியதாக, இதை என் தந்தையிடம் கொண்டு போய் சேர்த்து விடு என்று கொடுத்து விடுகிறான். அந்த செய்யுள் அப்படியாக அமைந்திருக்கிறது. எப்படி அமைய முடியும்? அப்படியான ஒரு இசையை கற்பனையோடு அவர்கள் அமைக்கிறார்கள். அவர் எழுதுகிறார், அவர் கொடியில் பிறந்த மலரை கொடி புயலின் கைகளில் தருமோ, மடியில் தவழும் மகனை தாய் மறக்கும் காலம் வருமோ என்று எழுதுகிறார் பாட்டை. அவ்வளவு எளிதா இருக்குது. வாலி இமையில் வளர்ந்த விழியை இமை எரியும் நெருப்பில் விடுமோ,
இடையில் சுமந்த மகனை இழக்க மனம் சம்மதப்படுமோன்னு எழுதுகிறார். அதுல டி.எம். சௌந்தரராஜன் சம்மதப்படும்போவ அது அவ்வளவு அதுல ஒரு அசைவை கொடுத்திருப்பார். அது அது காதில் ஒலிக்கிற போது மனம் துன்பத்தில் தான் ஆடுகிறது. ஆனால் கேட்கக்கூடிய இசை நம்மை இன்பத்தில் ஆழ்த்துகிறது. ஏன் என்றால், உன் துன்பத்தை நான் பெறுகிறேன், உன்னுடைய சிரமங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார். ஏன் என்றால், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்கிறார் தாய்மானவர். அப்படியானால் கொடியின் வருத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமானால் அதற்கு பிறகு நான் கொடிக்கு போய் நான் நீர் வார்ப்பேன், ஒரு அணையா நெருப்பை படைப்பேன், ஒரு அடையா நெடுங்கதவை திறந்து வைப்பேன் என்று அர்த்தம் வடலூரில் இருந்து எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு கொடியினுடைய வருத்தத்தை, ஒரு மடியினுடைய சுமையை, ஒரு குழந்தை இல்லாத இடம் பெயர்ந்த சூழலை நாம் இடம் மாற்றிக்கொள்கிறோம், தோல் மாற்றிக்கொள்கிறோம். இசை துன்பத்தை இன்பமாக நமக்கு மாற்றி விடுகிறது. அதான் இன்பத்துக்கு இசை என்று பெயர் வந்து விடுகிறது. அது எப்படி சாத்தியமாக முடியும் என்று தெரியவில்லை. எப்படி அந்த ரசாயனம் நடக்கிறது நமக்கு புரியவில்லை. உதாரணமா ஒரு பாட்டு இருக்கிறது, பலகாலம் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பல பாட்டு உண்டு. ஒன்று என்னன்னா, தாலாட்டில் பலவிதமான தாலாட்டு இருக்கு. குழந்தையை வைத்துக் கொண்டு பாடும் தாலாட்டு, குழந்தையை தொலைத்துவிட்டு பாடிய தாலாட்டி நாம் கேட்டோம். குழந்தையை யாராக புரிந்து கொள்ளக்கூடிய தாலாட்டு இருக்கிறது. அது வாலி எழுதி பாட்டாம், பத்திரகாளி படத்தில் வந்தது. கண்ணன் ஒரு கை குழந்தைன்னு ஒரு பாட்டு. அந்த காலத்தில் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்று மெல்லிசை மன்னர் இசையமைத்த பாட்டை போலவே ராஜா இசையமைத்த பாட்டு இது. கண்ணன் ஒரு கை குழந்தை, மிக எளிமையான வரி. அந்த பாட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் இந்த சொற்களை வைத்தே நீங்கள் பாடிவிட முடியும். அப்படியான ஒரு மெட்டு அது. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து, அப்படின்னு அந்த பாட்டு போகுது. ஆனால் அவ்வளவெல்லாம் உங்களுக்கு வார்த்தை நினைவில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கண்ணன் ஒரு கை குழந்தை, 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 கண்ணன் ஒரு கை குழந்தை. அப்படி போவாங்க. நீங்க சரணத்து கூட போலாம். உன்மடியில் நான் உறங்க, கண்ணிரண்டும் தான் மயங்க, அது கூட இருக்கு. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த மெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், குழந்தையின் தாலாட்டு என்பதற்கு அதற்கு ஒரு இதம் இருக்கிறது. எப்படியான அந்த லேப்டாப் ஒரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதோ, அதற்கு அருகில் போய் ஒரு குழந்தைக்கான தன்னுடைய இதத்தை தாய் கொண்டு போய் ஒப்படைக்கிறார். தன் வயிற்றில் அந்த கருவை சுமக்கும் போது தாய் பாடுகிற பாட்டை பிறகு தன் குழந்தை பிறந்த பிறகும் தொட்டிலிட்டு ஆட்டுகிற போது தாய் பாடுகிறாள். குழந்தை அதை உளிர்ந்து ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்கிறது, அதை கொண்டாடுகிறது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னுடைய வாழ்க்கையிலே என் மகனை கருவுற்றிருந்த போது எந்த முக்கிய பாடலை நான் இசைத்தேனோ, அவன் பிறந்த பிறகு அந்த குறிப்பிட்ட பாடலை பாடினால் மிக விரைவில் அவன் தூங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற பாடல்களை அவன் ரசித்துக் கொண்டிருப்பான், இந்த பாடலில் அவன் தன்னை இழப்பான். இதுதான் இசையினுடைய ஒரு மிகப்பெரிய இன்பமாக அது இருக்கிறது. ஒரு முறை நான் அவன்கிட்ட பாடிட்டு இருந்தேன், ரொம்ப சோகமான பாட்டு, உன்னை நினைச்சு பாட்டை படிச்சுங்கிற பாட்டு. இந்த பாட்டில் உள்ள விரக்தியா சிரிப்பார் எஸ்பிபி. அவன் நிறுத்தினான், 3 வயசு அவனுக்கு. ஏதுல சிரிக்கிற, இல்லை விரக்தியான சிரிப்பு, இல்லை நீயே சிரிக்கிற, இல்லை எஸ்பிபி சிரிச்சிருப்பாரு, நீ எஸ்பிபியா, இல்லை அப்ப சிரிக்காம பாடு அப்படின்னு. அவன் இதனால அது ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்லி எஸ்பிபி பாட்டியே பாட வச்சேன். அவன் நிறுத்திடு, நீ பாடினதான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா. அவன் அப்ப அப்படி பேசுறான், ஐயோ நம்ம பிடிக்கல போல இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம குரலை கஷ்டப்படணும், எஸ்பிபியை பாடட்டும் அப்படின்னா, வேணா நீ பாடு என்கிறான். ஏன் என்றால் இசை அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறது, அந்த உறவை.
ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை நாம் எங்கே படித்தோம் என்று நினைவில் வைத்திருப்பதை போல ஒரு குறிப்பிட்ட மனிதரை, ஒரு நண்பரை வாழ்க்கையில் எப்போது சந்தித்தோம் என்று நினைவில் வைத்திருப்பதை போல ஒரு இசை முதல் முறை எப்போது கேட்டோம் என்பதை நம்மால் மறக்க முடியாமல் உள்ளே நிறைந்திருக்கிறது. அது தனிப்பாட்டாக இருக்கலாம், இசைப்பாட்டாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு முறை எங்களுடைய வகுப்பில் கவிஞர் வாலியை திட்டினார் வேணுகோபால். நான் எழுந்து அவரை கண்டித்தேன். முடியாது, அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர், அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. அவர் விட்டுட்டார். அறைக்கு வெளியில் வந்தார், என்னை அழைத்தார். உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? வாலி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். வாலி என் அரை தோழன் என்று அவர் சொன்னார். நாங்கள் ஒன்றாகத்தான் இருந்தோம் திருவல்லிக்கேணியில என்று சொன்னார். பிறகு சொன்னார், வாலி எப்படி சென்னைக்கு வந்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே உனைமருவேன் என்ற பாட்டு யார் எழுதினது தெரியல. முருகர் பாட்டு வாலிதான் எழுதினார். அப்ப அந்த பாட்டு எழுதின வாலி தான் நான் இப்ப சினிமா பாட்டுல தேடிட்டு இருக்கேன். நீ எனக்கு பாடம் நடத்தது போ என்று சொன்னார் என்னுடைய ஆசிரியர். அவருக்கு சில பாடல்கள் மீது ஒரு கோபம் இருந்தது. அப்படி அவர் சொன்னார். அப்ப அதற்கு பிறகு எப்போது அந்த பாடலை கேட்டாலும் என்னால் என்னுடைய ஆசிரியர் வேணுகோபாலை நினைக்காமல் அந்த பாட்டில் போய் ஆழ முடியாது. அப்போ இசைக்கான இன்பம் என்று எது வருகிறது என்றால் நம்முடைய நட்பை கொண்டாட வைக்கிறது இசை. நம்முடைய முரண்பாடுகளை கூட மாற்றி வைக்கிறது இசை. மிக முக்கியமானது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கடிதங்களில் சில பாடல் வரிகளை போட்டு மறந்த விஷயங்களை நினைவூட்டக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள். கவிதை வரியோ பாடல் வரியோ எழுதுவாங்க. அப்ப எனக்கு உரைக்கும், ஐயோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லி முரண்பாடுகளை தீர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை இசை செய்யும். ஒரு தோழனை, ஒரு தோழியை மட்டும் அல்ல, நாம் வெறுக்க நினைக்கக்கூடிய மனிதரை கூட பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்றான் மகாகவி. ரொம்ப சிரமம். தன்னை நேசிப்பவனை நாய் நேசிக்கும், உன்னை வெறுப்பவனை நேசிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் ஒரு கட்டுரையில் மகாகவி. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்கிற வரிகளைத்தான் கண்ணதாசன் தனது பத்திரிகையில் மேல்வாசமாக எப்போதும் எழுதி வைத்திருந்தார். கண்ணதாசன் ஒரு முறை அவர் சொல்கிறார் தன்னுடைய கவிதையில, இசை வசை சமம் என எவர் வரும் பொழுதிலும் இன்முகம் காட்டி நின்றேன் என்று சொல்கிறார். ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை சொல்கிறார் கண்ணதாசன். அப்போ ஒரு வெறுப்பை கூட எப்படி மாற்ற முடியும் என்றால், ஏன் வெறுக்கிறோம் என்கிற கேள்வியை இசை எழுப்புகிறது. எதிரே இருப்பவருக்கான ஒரு நியாயத்தை பற்றி நம்மிடம் வந்து சொல்கிறது ஒரு இசை. நான் மறக்க முடியாத ஒரு பாட்டு, அண்மை காலங்களில் நாம் இழந்த மிகச்சிறந்த பாடலாசிரியர் புலமை பித்தன், அற்புதமான பாடலாசிரியர். அவருடைய ஒரு பாடல், அது நம்ம ஜேசாஸ் அவர்கள் பாடிய பாடல். பகை கொண்ட உள்ளம், துயரத்தின் இல்லம், தீராத கோபம், யாருக்கு லாபம்? நீங்க பாட்டை கேட்டிருப்பீங்க. அது ஒரு வரி எழுதுறாரு, இதயத்தை திறந்து நியாயத்தை பேசு. எவ்வளவு கஷ்டமான விஷயம். மருத்துவர் மாணிக்க வாசகம் அவருடைய தூங்காமல் தூங்கியில் சில அத்தியாயங்களில் இந்த விஷயத்தை மிக அழகாக கொண்டு வந்திருப்பார். இதயத்தை திறந்து நியாயத்தை பேசு, வழக்குகள் முடிவாகும், இருக்கின்ற வழக்கை வளர்த்திடத்தானே வாதங்கள் துணையாகும் என்று எழுதுகிறான் கவிஞன். அதை இசையில் நம்ம வந்து அடைகிறது. அது ஒரு பஞ்சாயத்துக்கான ஒரு நீதிமன்ற சண்டைக்கு இடையில் எழுப்பப்பட்ட ஒரு பாடல். அது ஒருவரை ஒருவர் அடியோடு வெறுக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தில் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதைக்கான பாடல் அது. அப்படியானால் ஏன் கோபம் வருகிறது, ஏன் வெறுப்பு வருகிறது என்பதை ஆராய முடியுமானால் அந்த சண்டை அற்ப சண்டையாக இருக்குமோ? அஞ்சு தலை பாம்பென்பான் அப்பன், மகன் 6 தலை என்றால் நெஞ்சு பிரிந்திடுவார், பின்பு நெடுநாள் இருவர் பேசாதிருப்பார். கொஞ்சமா பிரிவினைகள் 1 கோடி என்னால் அது பெரிதாமோன்னு எழுதலாம் பாரதி. நெஞ்சு பொறுக்குதில்லை. அப்ப என்ன சண்டை, என்ன பிணக்கு? அப்போ அதை கூட
ஒரு இசை அல்லது கவிதையின் சொற்களில் கலந்திருக்கக்கூடிய இசை நம்மை அதை நோக்கி ஆய்வுக்கு நகர்த்துமானால் இழந்த, பிரிந்த, உடைந்த நட்புகள் திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமாக இருக்கும். வாழ்க்கையில ஒருத்தரை நேர்காணல் செய்றாங்க. ஒரு மருத்துவர், அவங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய மருத்துவர், கேரளத்தை சேர்ந்த ஒரு இலக்கியவாதி. பல ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்மை பகுதியில் உயிர்மை பத்திரிகை நான் வாசித்தேன். அப்ப கேட்கிறாங்க, நீங்க போஸ்ட்மார்ட்டம் செய்றீங்க, ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா? எப்படி டாக்டர் உங்களால போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியுது? ஒரு பிணத்தோடு, ஒரு இறந்த உயிரற்ற ஒரு உடலோடு எப்படி உங்களால் தொடர்பு கொள்ள முடியும்? அப்போது அந்த மருத்துவ பெண்மணி சொல்கிறார், உள்ளபடியே சிரமமான வேலை ஒரு மகப்பேறு மருத்துவருக்கு தான். உங்களுடைய எல்லா கணக்கீடுகளையும் எல்லாவித திட்டங்களையும் கவிழ்த்து போடும் டேபிள், டெலிவரி டேபிள். ஆனா என்னுடைய ஆள் ரொம்ப நல்லவர். நான் எப்படி ஒரு கழித்து படுக்க வைக்கிறேனோ அப்படியே படுத்திருப்பார். நான் எப்படி திரும்பி வைக்கிறேனோ அப்படியே இருப்பார். நான் விட்டுவிட்டால் என்னை கேள்வி கேட்க மாட்டார். நான் தொட்டால் அவர் சிடுங்க மாட்டார். அவர் மிகவும் ஒத்துழைப்பார் என்று மிக சாதாரணமாக ஒரு பிணத்தை அறுத்து பரிசோதனை செய்யும் அந்த மருத்துவர் தன்னுடைய இலக்கிய இதயத்திலிருந்து அவர் பேசுகிறார். அப்போ அந்த நேர்காணல் செய்பவர் கேட்கிறார், தற்கொலை செய்து கொள்வோர் தான் உங்களிடம் அதிகம் வருகிறார்கள், விபத்தில் சிக்கிறவர்கள் வருகிறார்கள், அவர்கள் முகத்தில் என்ன இருக்கும் என்று. எப்படி இருக்குமோ அந்த முகம் அப்படித்தான் இருக்கும். யாரையும் வஞ்சம் தீர்த்த முகமோ, யாரையோ பழிவாங்கும் ஒரு முகமோ, தூக்கு தொங்கும் போது ஈரிகையோ, அல்லது உள்ளிருந்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல் முகம் கடுத்தது காட்டும் இடம் அல்ல போஸ்ட்மார்ட்டம் இடம். எனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு எழுத்தாளர் கூட ஒரு முறை என் டேபிளில் வந்து படுத்திருந்தார் பிணமாக. என்ன அந்த அம்மா சொல்கிறார், என் வாழ்க்கை எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு எழுத்தாளர், அவர் எங்கோ தன்னை தோற்றார், வந்திருந்தார் என்று சொல்கிறார். ஆனால் அதை அணுகக்கூடிய மனதை அவர் எது கொடுக்கிறது என்றால் ஆய்ந்து பார்க்கும்போது வருகிறது. அதை ஒரு இசை கொடுக்குமா என்றால் கொடுக்கிறது. எங்கே கொடுக்கிறது என்றால் மரணத்தை அணுகும் போது கூட அது மிக தேர்ச்சியான முறையில் அது அணுகுகிறது. அது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்கிற கீதோபதேசத்துக்கு நான் போகவில்லை. மரணத்தின் பக்கத்தில் போகக்கூடிய ஒரு விஷயங்கள். என்னை அறிமுகம் செய்யும் போது கூட வெள்ளூர் மண்டத்து ஐயா கிரேசி மோகனுக்கும் எனக்குமான நட்பை சொன்னார். மரணத்தை முன்வைத்து என்று நான் எழுதிய கட்டுரையை பார்த்துத்தான் கிரேசி மோகன் அவர்கள் என் மீது மிகுந்த அன்பு கொண்டார். எப்படி மரணத்தை இப்படி லகுவாக எழுத முடியும், எப்படி இப்படி ஒன்றும் நடக்காத போல எழுத முடியும் என்று அவர் கேட்டார். உங்களை விடவா என்று நான் கேட்டேன். நீங்க பஞ்சதந்திரம் படத்தில் பார்க்க முடியும், ஒரு பிணத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு லேசான முறையில் அந்த மனிதர்களை வைத்து அவர் வசனங்கள் எழுதியிருப்பார் என்று நீங்கள் பார்க்க முடியும். அதிலிருந்து பிரித்து வந்து பார்க்கிற போது மனித வாழ்க்கையினுடைய சிரமங்களும் துன்பங்களும் உற்று பார்க்கிறோம். அதிலிருந்து அவர்களை விடுவிக்க நம்மை இசை சொல்லுமானால் அது இன்பம் விளைவிக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்மை சபிப்பதை தொலைத்து இருட்டி இருட்டி என்று முணுமுணுக்க வைக்காமல் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க செய்யக்கூடிய இசை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அப்படியான பாடல்கள் பலவும் இருக்கின்றன. நீங்க அண்மை காலங்களில் ஒரு பாட்டு நான் கேட்டேன், கண்ணம்மா என்கிற ஒரு பாட்டு. அது மிகவும் துயரமான ஒரு சூழலில் ஒரு பாடும் பாட்டு. என்ன ரெக்க ரெக்க என்கிற படத்தில் வந்த ஒரு பாடல். யுகபாரதி தான் அதை எழுதியிருந்தார். அந்த படம் முதலில் பார்த்தப்போ அவள் பிடித்தமா இல்லை, வெறுத்தியலோர் வந்தார்கள். நான் அந்த பாட்டியை பாடிக்கொண்டிருந்தேன். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சலை என்கிற பாடல். இரவு கவிஞர் யுகபாரதி அழைத்து இந்த பாடலை எழுதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆனது தோழர் என்று அவர் கேட்டேன். நேரே நான் அவர் பார்த்ததில்லை, அவரோட அதிக பரிச்சயம் இல்லை. 3-4 முறை அவரோடு அலைபேசியில் பேசியிருக்கிறேன். அவர் சொன்னார், 40 நிமிஷம் எடுத்து தோழர் அப்படின்னார். எனக்கு பகீருச்சு. 40 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு எழுத முடியுமா? எப்படி அது செம்பருத்தி போல, என்ன ஒரு அழகு, செம்பருத்தி பூவை போல ஸ்நேகமான வாய்மொழி எழுதுறாங்க. அது எப்படி எழுத முடியும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பாடலுடைய ஒலிப்பதிவை நீங்க யூடியூப்ல போனா ஒலிப்பேழையாக கேட்கலாம், அது காணொலி காட்சியாக இல்லை. வாலி உட்காருகிறார், இளையராஜா இசையமைக்கிறார்,
என்ன யார் பாட்டு என்று வாரி கேட்கிறார். இது ஃபேசல் படம், ஆமா அவர் நிறைய பண்ணிருக்கணுங்கிறாரு. சரி நீ சிச்சுவேஷனை சொல்லு அப்படிங்கிறார். சிச்சுவேஷனை விவரிக்கிறார் இளையராஜா. சரி மெட்ட சொல்லு, நல்லா அமக்களை பண்ணிருப்பே நீ அப்படிங்கிறார் வாலி. 3 நிமிஷத்துல பாட்டு வருது. நான் கேட்டேன், நீங்க கூட கேட்கலாம். அவர் சொல்றாரு, மிட்ட போடுறாரு. போடும்போது அவர் கேட்ட உடனே எனக்கு பிடிச்ச ராகத்தை போட்டிருக்க நீ அப்படிங்கிறார். அவனே என்ன பண்ணாரு, அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீ முகுந்தா கேசவா உன் புகழை பேசவா அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணே நான் பாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா ஸ்ரீ முகுந்தா கேசவா உன் புகழை பேசவா. உடனே வாலி கமெண்ட், நான் உன் புகழ் போட்டேன், நீ புக்காக புகழை மாத்திக்க சரி அப்படிங்கிறார். அண்ணே இது பேசவான்னு வருதுன்னு, இது பாட்டுன்னு. ஓ பேசவான்னு வரக்கூடாதா, அப்ப பாடவான்னு போடணுமா? அப்ப முதல் வரல நான் ஆடவான்னு மாத்தணும், வேணாம் நீ திருப்பி மெட்ட கொடு. அண்ணே உங்களுக்கு ஒரு தடவை என்னண்ணே 1000 தடவை கொடுக்குறேனே, அவனு திருப்பி மெட்ட போடுறாரு. உடனே அவர் சொல்றாரு, இந்த ஸ்ரீ முகுந்தா கேசவா என்று போட்டதை அப்படியே மாற்றி அடுத்த அந்த காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை காண்பாயா அப்படிங்கிறார். உடனே இளையராஜா, அண்ணா நல்லா இருக்குனே, இது கற்பூரம் நார்ம மாதிரி இருக்குனே அப்படிங்கிறார். எங்கிருந்து எங்க போறாரு, நாச்சியார் திருமொழி போகிறார். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ என்று ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக் கவிதையர், மிக ரொமான்டிக். இன்னும் சொல்ல போனால் மிகுந்த ஒரு காம உணர்வை கிணர்த்தக்கூடிய ஒரு பெண்ணின் மொழியர். ஒரு பெண் தன்னுடைய காதலுடைய இதழ்களின் சுவை எப்படி இருக்கும், அதன் மனம் எப்படி இருக்கும் என்று அவன் வாய் வைத்து ஓதக்கூடிய சங்கை கேட்கிறார். அதான் நாச்சியார் திருமொழி. அதிலிருந்து பிடிக்கிறார் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ ஒரு பாடலை எழுதுகிற போது அதன் இசையமைப்பில் அவர் படக்கூடிய சிரமங்கள், ஆனால் இசையாக அது பிரசவிக்க போவது நமக்கு இன்பமாக மலர்கிறது, அவ்வளவு இன்பத்தை கொடுக்கிறது. எஸ்பிபி மறைந்த போது ஒரு வாட்ச்மேனை போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவரு, நான் எஸ்பிபி பாடதான் பாடுவேன், எஸ்பிபியோட தான் தூங்குவேன், எஸ்பிபியோட தான் நடப்பேன் அப்படிங்கிறார். அவரு அழகான குரல் எடுத்து பாடுறார். எந்த சங்கீதமும் அவர் கத்துக்கல, எந்த முறைப்படி பாடல. அவருடைய வாழ்க்கையை அவர் இன்பமாகவே அவர் மாற்றிக்கொண்டார். அதுக்கு அவர் எந்த கேள்வியும் அவர் இடமும் இல்லை. எப்படி அது அமைகிறது என்றால், தன் சிரமங்களை தன் வாழ்க்கை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒப்புக்கொண்டாரா? இல்லை. அதோடு போராடி கொண்டே தன்னை தகவமைத்துக் கொள்ள அவருக்கு இசை உதவுகிறது என்றால் உதவுகிறது. எப்படி நகைச்சுவை உதவுகிறதோ அதை போல கண்ணதாசனை பார்ப்பதற்கு ஒரு ஏழை புலவரை யாழ்ப்பாணத்திலிருந்து அழைத்து வருகிறார் இங்குள்ள ஒரு புலவர். அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஐயா கவிஞரே, கவியரசரே, இவர் உடையை பாருங்கள், உடையில் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம் என்கிறார். கண்ணதாசன் தன்னுடைய கேள்வி பதில் குமுதத்தில் ஒரு முறை எழுதுகிறார். அதிலிருந்து அவர் வாழ்க்கையை, அந்த கஷ்டத்தை தான் சொல்லுகிறார், ஆனாலும் அதை இசையாக மொழிபெயர்க்கிறார். அப்படியானால் அதற்கு உனது பதில் என்ன என்று கேட்கிறார். இன்பத்திற்கு பேர் இசை என்றால் வெறும் கேட்டுக் கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. அப்படி நகர்த்திய மனிதர்களில் ஒருவர் இசையின் காதலராக இருந்தவர். அவர் லண்டனில் வாழ்ந்த போது பீத்தோவன் இசை குழுவின் அடுத்தடுத்த பாரம்பரிய இசைக்காரர்கள், வாத்தியக்காரர்கள் மிகப்பெரிய சபாவில் கச்சேரி நடத்தும் போது போகிற கூட்டத்தில் ஒருவராக போய் அமர்ந்து கேட்பாராம். அந்த அரங்கிலிருந்து வெளியே வரும்போது அவரை பார்த்தவர்கள், ஆஹா ஐயா வந்திருக்காரா, நாளைக்கு இதை பற்றி பத்திரிகையில் எழுதுவார், அவர் ரசித்த பகுதியை நாமும் ரசித்தோமா, அவர் விமர்சித்த பகுதியில் நாமும் ஆழ்ந்தோமா என்று அடுத்த நாள் இதழுக்கு காத்திருப்பார்களாம். அவர் யார் என்றால், தத்துவவாதிகள் உலகத்தை வியாக்கியானப்படுத்தினார்கள், இது இப்படி என்று தத்துவம் எழுதினார்கள். ஆனால் விஷயம் அதல்ல, இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எழுதிய கார்ல் மார்க்ஸ் தன் இதயத்தை அவர் இசையில் கொடுத்திருந்தார். ஷேக்ஸ்பியரிடம் தன் இதயத்தை கொடுத்திருந்தார். இலக்கியத்தில் தன் இதயத்தை கொடுத்திருந்தார். இலக்கியத்தில் இசையில் ஆழ்கிறவர்கள் அந்த இன்பத்தை எடுத்துக் கொள்கிறார். இன்பத்தின் பேர் இசை, இசையின் பெயர் என்பது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது என்ன என்றால் உன்னதமாக வாழ்வதுதான் வாழ்க்கை.
நல்லா வாழ்ந்தான் போ என்று அந்த காலத்தில் திட்டுவாங்க. நல்லா வாழ்ந்தான் என்றால் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் எழுதுறார் பாரதி. அது உயிர் வாழும் என்பதல்ல, வாழ்க்கை உருப்படியாக வாழ வேண்டும் என்பது. அப்படியானால் அதை நோக்கியும் இசை நகர்த்துகிறது. எப்படி நகர்த்தும் என்றால், சவாலே சமாளி என்கிற படத்தில் கண்ணாசு ஒரு பாட்டு எழுதினார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது என்று. எவ்வளவோ சொல்லிருக்கலாம் தன்னை தொடாது என்ற நாயகை பார்த்து நாயகன். ஆனால் என்ன சொல்லுகிறார்? தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா? தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா? ஆலயம் செய்வோம், அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே, இதில் அதிசயமில்லை என்று ஒரு வர்க்க பேதத்தை கண்ணாசன் எழுதுகிறார். அதற்கு பல ஆண்டுகள் முன்பே தன் சொந்த படத்தில் கருப்பு பணத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று எழுதியவர். அதில் ஏன் சொல்லுகிறார் என்றால், தில்லியில் இருக்கக்கூடிய உயர் நட்சத்திர ஓட்டலான அசோகா ஓட்டலுக்கு சுவாமி அக்னிவேஷ் ஒரு முறை ஒரு 50 மனிதர்களை அழைத்து சென்றார். அங்கே அந்த காவலனா அந்த வாசல் காப்பாளர் கதவு திறக்க முடியாது சொல்லிவிட்டார். சட்டம் போட்டார், சண்டை போட்டார். மேலாளர் வந்தார், நிறுவன உரிமையாளர் வந்தார். இந்த ஹோட்டல காப்பி 200 ரூபாயா அவங்க கொடுப்பாங்க, இந்த ஹோட்டல பிரியாணி 1000 ரூபாயா அவங்க கொடுப்பாங்க, என்னோடு வரட்டும் என்றார். முடியாது, இவங்கெல்லாம் மண்டை காய்ந்தவர்கள், அழுக்காடை அணிந்தவர்கள், தரித்திரவாசிகள், இப்படியான ஒரு கிளாஸ் சமூக மட்டத்தில் இருப்பவர்களை என் ஹோட்டலில் அனுமதிக்க கூடாது. இட் இஸ் மை ப்ரெரோகேட்டிவ், இது என்னுடைய உரிமை என்ன அவன் சொல்லுகிறான். சுவாமி அக்னிவேஷ் சிரிக்கிறார். உன் ஹோட்டலை கட்டிய பாவிகள் அவர்கள், கல் சுமந்தவர்கள், மண்ணை பிசைந்தவர்கள், இவர்கள் தான் சாரத்தில் ஏறியவர்கள் என்று நிரூபித்து ஊழத்துக்கு அவர் நேர்காணல் கொடுத்தார் சுவாமி அக்னிவேஷ். தர்மம் ஆலயம் செய்வோம், அங்கே அனுமதி இல்லை என்று கண்ணாசன் எழுதியது சுவாமி அக்னிவேஷ்க்கு தெரியாது. ஆனால் அக்னிவேஷ் அதை நிரூபித்து காட்டினார். இசை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மாற்றத்தை நோக்கி நம்மை தள்ளும். மனிதா மனிதா இனிவும் விழிகள் சிவந்தால் உலகம், அது வருது இல்லை, எங்கிருந்து வருது என்றால் மாற்றத்தை நோக்கி போகிற போது அது உண்மையான இன்பத்தை அது பயக்கிறது. உண்மையான இன்பம் எது என்றால், வாலி எழுதினார். அது நம்ம பாபு படத்துல இதோ எந்தன் தெய்வம் எங்க அற்புதமான பாட்டு. அதில் எழுதுகிறார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் என்று எழுதுகிறார். அந்த இன்பத்தின் தான் பேர் இசை என்று நாம் சொல்கிறோம். பிறர் உயர்வை கண்டு நாம் வாழ்த்தலாம், பிறர் உயர்வை கண்டு நாம் பாராட்டலாம், பிறர் உயர்வை கண்டு பொறாமைப்படலாம், பிறர் உயர்வை பார்த்து போட்டி மனப்பான்மை வரலாம். பிறர் உயர்வில் இன்பம் எப்படி கொள்ள முடியும், எப்படி இன்பம் அடையணும்? ஷே எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், பா அருமையா படிச்சுட்டானே, இவன் பட்டம் வாங்கிட்டானே என்று எப்போது இன்பம் கொள்ள முடியும் என்றால், தன்னை தொலைத்தவர்கள் அல்லது அடுத்தவர்கள் தன்னை காண்பவர்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உணர்வுகளுக்குத்தான் அது சாத்தியம். அதுதான் இசை. இசை என்பது அந்த இன்பத்தை கொடுப்பதனால் இன்பத்திற்கும் இசை என்று பெயர். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு உரையை ஐயா திரு வேணுகோபாலன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். மனதை இசையை வைப்பது இசையாகிறது என்று சொல்வார்கள். இசைங்கிற சொல் ஒரு காரண பெயர் சொல். இயை என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது இசை. இயை என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது. இயைனா பொருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. பாவோடு பொருந்தி நிற்றலால் இசை, பாடற் பொருளோடும் சொல்லோடும் தொடரோடும் இசைந்து உணர்ச்சிகளுக்கு வலிவும் பொலிவும் தருவதால் அது இசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஒரு கூற்றோடு வடநூலார் இசையை சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க. இசையை இது சங்கீதம் என்ற ஒரு சொற்கூட்டல். சம்னா நல்ல என்ற பொருளோடு வருகிறது, கீதம் என்பது பாட்டு என்ற பொருளை தருகிறது. அப்ப நல்ல பாட்டு அப்படிங்கிற அளவோட வடநூல் நிறுத்திக்குது. ஆனா தமிழ் சொல் இசை என்பது அதையும் ஆழ்ந்து அகன்று ஒரு நுண்ணிய பல பொருளை கொடுக்கக்கூடிய அந்த இசை எப்படி ஒரு இன்பமாக மாறுகிறது என்பது பற்றி மிக அழகாக அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார். அதனாலதான் சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில கூட யாரையாவது ஒரு
பொருந்தாம ஒரு உரிய முறையில் இல்லாம ஏதாவது ஒரு நடந்துட்டோம்னு சொன்னா செட்டிநாட்டுல எல்லாம் இசைகேடு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இசைக்கேடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருந்தாத செயல்களை நாம் செய்யும் போது, ஒரு உரிய முறையில் இல்லாத செயல்களை செய்யும் போது இசைகேடு பண்ணாத அப்படின்னு அந்த இசைக்கெட வாழுதல் அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு கூட இசையை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இசை அப்படி நம்மளோட வாழ்க்கையில பயணிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதாவது கல் திருப்பணி பண்ணும்போது செட்டிநாட்டுல நிறைய ஸ்தபதிகள்லாம் அந்த எல்லா இடத்துலயுமே சரி கற்கள் ஒன்று கூடுவது அதோடைய சேர்மானத்துக்கு இசை சேர்த்தல் அப்படின்பாங்க. இன்டர்லாக்கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ், ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் அந்த ஜாயிண்ட் ஆகிறத இசை சேர்த்தல், அது பொருந்துதல் அப்படிங்கிறதுக்காக. அதனால இசை நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் அற்புதமாக இயைந்து வந்திருக்கிறது. அதை ஒரு அற்புதமான உரை மூலம் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இப்போ நம்ம வழக்கமா ஒரு உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உரையாடல் பகுதிக்கு செல்வோம். கலந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் எல்லாரும் அவங்களுக்கு எந்த ஒரு கேள்விகள் தங்களிடம் இருப்பினும் அவங்க கேட்பாங்க. கேள்விகள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலந்துரையாடலா உங்களோட அவங்க அதை பகிர்ந்துக்குவாங்க. யாருக்கேனும் கேள்விகள் இருந்தால் சுபையானந்த் அன்மியூட் பண்ணிக்க. ஆர்கே ராமநாதன் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கேள்வி இருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு தங்கள் பேரை சொல்லிட்டு கேட்கலாம். நடராசன் ஐயா, ஐயா இது கேட்கல ஐயா, கேட்கல. யார் திருப்பதி? நடராசன் ஐயா, ஆல் இந்தியா ரேடியோ. ஐயா நடராஜன் ஐயா கேட்கல, அன்மியூட் பண்ணிருங்க ஐயா. கேட்கல ஐயா. ஐயா கேட்கல, உங்க ஆடியோ கேட்கல. கேட்கல ஐயா. கேட்கல. சரி, ப்ரொசீட் பண்ணுங்க. கே.ஆர். ராமநாதன். அனைவருக்கும் வணக்கம். வேணுகோபால், என் நண்பர் வேணுகோபால் அவர்கள் மிக அருமையாக ஆற்றலுக்கோடு பேசினார்கள். அதை இசையை அந்த கருப்பொருளுடன் இணைத்து பேசுவது மிக இயல்பாக வந்தது. அதுவும் வெவ்வேறு திரைப்பட பாடலாசிரியர்கள் பற்றியும் குறிப்பிட்டாரு. இசை நம்மளுடன் இணைந்து இருக்கிறது, வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கிறது. அதை எடுத்து மிக சிறப்பாக பேசின வேணுகோபால் சார் அவர்களுக்கு நன்றி. அதுவும் குறிப்பா அந்த பகை கொண்ட உள்ளம் மிக அற்புதமான கவிதை. அது மிக அழகாக வி. குமார் இசையில் போடப்பட்ட பாடல். அது அதையும் குறிப்பிட்டு சொன்னதுக்கு நன்றி. இதுல கலந்து கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி ஆர்கே. வீடியோ திருப்பி மியூட் ஆயிடுச்சு எனக்கு. சரி, பரவாயில்ல, உங்க குரல் கேக்குதுல்ல. இசையால் கலந்து விட்டு சீரா ஐயா பேசுங்க. வேணுகோபால் திருக்குறள் தெரியாதுன்னாரு. ஆனா அது இந்த 3 நாளா தான் பண்ணெண்ணாம் பாடற்கு எய்வென்றியல் குரலை நடத்திட்டு இருக்காரு. 3 கிளாஸ்ல இலங்கை ஜெயராஜ் ஐயா கற்க கசடர் அறக்கட்டளை மூலமா அந்த ஒரு பாடலுக்கு இந்த பண் அப்படிங்கிறத வச்சு அது பாடுவதற்கு இயல்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லுவார். இல்லைன்னா அப்புறம் என்னையா பாட்டு அப்படி என்னையா பண் அப்படிம்பார். அது மாதிரி இது கண்ணுன்னா கண்ணோட இருக்கணுங்கிறது சொல்ல வருவார். அதை 3 வகுப்புல கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் அவர் நடத்திட்டு இருக்காரு அவர். அப்போ இந்த பரிமேலழகர் நம்ம இசை, தமிழர்களுடைய இசை பாரம்பரிய இசை, அந்த சிலப்பதிகாரத்திலேயே அடியாருக்கு நல்லா நச்சினார் உரைகள்ல அதை பத்தி எல்லாம் சொல்லிருப்பாங்க. அவங்க விரிவா சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு அது வேணுகோபால் அதே பாடல் அந்த பகை கொண்ட உள்ளம் பாடும்போது எனக்கு இகழ் அதிகாரம் தான் மனசுல வந்தது. இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம்பார். அது மாதிரி இந்த பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம்ங்கிறது சினிமாவில் பாட்டு என்னன்னா போற போக்குல எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வேணுகோபாலன் அவருக்கே உரிய அந்த இதுல ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்ல எனக்கு அங்கதான் மேப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். பல பாடல்களுக்கு ரொம்ப அருமையான உரைங்க. அந்த திரை இசை பாடல்கள் திருக்குறள் கூட யோசிக்கலாம். அவருக்கே ஒரு 300 திருக்குறள் தெரியும். அவர் அந்த வகையில கொஞ்சம் யோசிச்சாருன்னா அவர்கிட்ட இருந்து வரும்போது ஒரு தனித்துவத்தோடு வரும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள் அவருக்கு.
வேணுகோபாலன் ஐயா உங்க பதில். இடையில கொஞ்சம் கேப் வந்துருச்சு. இல்ல சீரா ஐயா வந்து கடைசியா உங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க, திருக்குறளும் இசையும் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு. திருக்குறள் இல்ல பேச வேண்டாம், எழுதுங்க. திருக்குறளும் எழுதணும். அவரு அனுபவம் எல்லாம் என்ன, எவ்வளவு பெரிய அனுபவங்கள், நேர்ல நடந்த அனுபவம், கேட்ட அனுபவங்கள், எவ்வளவு அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் வந்து அனுபவப்படிவா பாமரனுக்கும் போய் சேர்ற மாதிரி திரை இசை மூலமா அது வந்து நம்ம நிறைய பண்றாங்க, பெரியவங்க பண்றாங்க. அது இங்க கோடிட்டு காமிச்சோன்னா திரைப்படம் மாதிரி ஒரு கருவி வந்து நம்ம கிடையாதுங்க. அந்த ஊடகம் அந்த இது எப்படி பயன்படுத்துறதுல நம்ம கையில இருக்குது, கத்தி மாதிரி. ஸோ அது வந்து வேணுகோபால் வந்து என்னுடைய வேண்டுகோள் வந்து தோழர் வேணுகோபாலுக்கு வந்து அந்த பாபு படம் கூட எனக்கு எல்லாம் கல்லூரி படிக்கும் போது வந்த படம் அது. அப்படியே அந்த பாடல் வரிகள் மனசுல உள்ள உட்கார்ந்துருக்கு. திரை இசையும் திருக்குறளையும் இணைத்து நீங்க ஒரு உங்க அனுபவத்தோட கலந்து ஒரு நூல் எழுதிங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள். முதல்ல திருக்குறள் பயின்று கொள்கிறேன். ஏன்னா திருக்குறள் வந்து அவ்வளவு காதல் உண்டு திருக்குறள் மேல. சில குறள்கள் அவ்வளவு உயிரா இருக்கும். முழுமையா கட்டுறதில்ல. நான் நிச்சயமா முயற்சி பண்றேன். நன்றிங்க. ஐயா நீங்க ஏற்கனவே பயின்ற குறட்களை வச்சே எழுதலாம். நீங்க வந்து தன்னடக்கத்தோட நான் பயிலணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க உங்களுடைய எழுத்திலே சொல்லியிருக்கீங்க, அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படிங்கிற குறளை வச்சு குளத்து நீர் நமக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க. அதாவது தெளிவான தண்ணீரில் நம்ம முகத்தை பார்க்கும்போது அடுத்தது காட்டும் பளிங்கு போல குளத்து நீர் நமக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்கிறதுன்னு நீங்க வந்து டெக்னாலஜியையும் குறளையும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையா நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்க வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய நீங்கள் அறிந்த பயின்ற குறட்களை வச்சு நீங்க எவ்வளவோ கட்டுரைகள் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்க பயின்று அதை இன்னும் மேலும் மெருகூட்டுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். பணிவான வணக்கம். வேற பதிலே இருக்கு. அடுத்தது இவங்க பேசுறாங்க. நான் அப்பா பேசுறேன்னு கை தூக்கிடுறாங்க. சுபையாண்ணே மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணிக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். அவங்க பயணம் பண்றாங்க, ஆர்வ மிகுதியா நடுவுல நிறுத்தி அதுல கலந்துக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். கேட்கல அன்மியூட் பண்ணணும். அந்த ஸ்பீக்கர் இத வந்து இந்த சிகப்பு இது கிராஸ் ஆயிருக்கிறத எடுத்து விடணும், அதை அழுத்தம். வர்ற வரைக்கும் வேற யாரும் கேட்கலாம். ஐயாவுடைய ஸ்லேடைகள் ரொம்ப ரொம்ப சாதாரணமா அவங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க பகிர்ந்து கொண்டதை சில நேரங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரு நண்பர்கிட்ட அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நன்கொடை கேட்கும் போது அவர் நான் சாமானியன் நாராம். அப்பா நாங்கெல்லாம் என்ன பாமரேனியனா அப்படின்னு ஐயா அவங்க பதில் சொன்ன உடனே அவர் உடனே வந்து அவங்க கேட்டதுக்கு மேல் ஒரு நன்கொடையே வழங்கியிருக்காரு. அந்த மாதிரி நறுக்கு தெரித்தார் போல் டக்குன்னு அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு சொற்சிலம்பத்து ஆற்றல் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அவங்க பல பேர்கிட்ட ரசிச்சதையும் பதிவு பண்றாங்க. அதாவது பல் விழுந்து விட்டது அப்படிங்கிறத இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு அவங்க எங்கேயோ கேட்டதை சொல்லியிருந்தாங்க. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு அதுக்கு இலக்கண குறிப்பு. ஏன்னா ஈறு கெட்டாதான் பல் விழும் அப்படின்னு பல் விழுந்ததுங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு அவங்க ரசித்த இடத்தை அவங்க ஸ்லாகிச்சு சொல்லி இருந்தாங்க ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது. அதனால அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு ரசிப்புத்தன்மை தான் அவங்கள இவ்வளவு தூரம் கடத்தி கொண்டு வந்து அந்த ரசனையும் பிறரை பாராட்டுகிற குணமும். யாரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னாலும் அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியா அந்த அப்ரிசியேஷன் வந்து ஒரு தயக்கமே இல்லாம அத அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு பெரிய பாரி வள்ளல் போன்று வந்து அப்ரிசியேஷனை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நமது ஐயா அவர்கள். வேற யாருக்கும் இந்த நிகழ்ச்சியில தாங்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அநியாயத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பத்தி. பேசும் கேள்விகள் இருக்கா? அன்மியூட் பண்ணிக்க முடியலையா? சரி நன்றி உரை போயிடலாம். திருப்பதி கேக்குதா? கேக்குது. வணக்கம். எஸ்வி வேணுகோபாலன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவருக்கு அடிப்படை வந்து அவருடைய சுவாசிப்பு வந்து வாசிப்பு தான்.
அதாவது ஒரு முதல்ல ஒரு மிகப்பெரிய வாசகர் அவர். எல்லாத்தையும் படித்து, அதாவது நம்மலாம் ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா புதுசா யாராவது இருக்க பிரபலமானவங்களும் தான் படிப்போம், அறிமுகமானவங்களும் தான் படிப்போம். ஆனா அவர் வந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறது, எங்கெங்க இருக்குது, எல்லாத்தையும் ஏதோ இருக்கு அப்படி தேடி கண்டுபிடிச்சு பாராட்டுறதுல, அதை வெளிக்கொணர்றதுல, அதை பதிவு பண்றதுல மிக 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 தன் முத்திரையை பதித்தவர். என்னை பத்தி சொன்னப்ப கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை எழுதினேன், மனசாடுதல் பேரு. அதை படிச்சுதான் அவர் வந்து அறிமுகமானாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, போன்ல பேசினாரு, நீங்க இதான் முதல் கதை தான், உங்க வீட்டுல யாராவது எழுத்தாளர் இருப்பாங்களே அப்படின்னாரு. சிரிச்சேன். நீங்க சொல்லுங்க, யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக. எழுத்தாளர் இல்ல, எங்களுடைய சிறிய தாத்தா வந்து வாசுவம் நினைக்கிறார். ஆமா, இல்லைன்னா வராது. அதாவது தெரியாம கூட தன்னுடைய அதை தோண்டி துருவி ஒரு ஆய்வாளர் போல், ஒரு புலனாய்வாளர் போல் அதை வந்து தெளிக்கக்கூடியவர். அதோட ஆச்சரியம் என்னன்னா, ஒரு நாள் கிளம்பி திருச்சிராப்பள்ளி வீட்டுக்கே வந்துட்டார். ஒரு செயற்பாட்டாளர் வந்து அதை பாராட்டுவதற்கென்றே வீடு சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வந்தார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிதான் அவருடைய நட்பு எனக்கு தொடர்ந்தது. அந்த வாட்ஸ்அப் வருவதற்கு முன்னாடி கூட இமெயில் அவருடைய எழுதிக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிக்கலனா, ஆனா அப்பப்போ படிச்சு பதில் சொல்லுவேன், வழியா சேர்த்து வச்சிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய விஷயம். தொடர் கட்டுரைகள், செயல்பாடுகள். ஆனா அவர்கிட்ட ஒண்ணு கவனிச்சேன், நான் சரியா இல்லையான்னு தெரியல, அவருக்கு மரபு ரீதியாக அவரை அறியாமல் வைணவத்துக்குள் எப்படி போயிடுவார். அது அவரால் அதை தவிர்க்கவே முடியாது என்பதை இதுவா சொல்லல. அது வந்து மரபியல் ரீதியாக, அது வந்து இப்ப இசைன்னு சொல்றப்ப மூளையில வந்து அறிவு, பேச்சு, நீச்செல்லாம் ஒரு வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. வலது பக்க மூளை இசைக்கினே உள்ள மூளை. அது நம்ம உயிர்ப்பாய் வைத்திருக்கிறது. அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு உரிய பலன் என்ன கிடைக்குது, ஒரு ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் அழகா சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்பார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் அந்த குரல்ல ரொம்ப நுணுக்கமா பாக்குற விஷயம் ஈதல். இன்னைக்கு இளையராஜாவா இருக்கலாம், பழைய பாடலாசிரியராக இருக்கலாம், இசை வல்லுநராக இருக்கலாம், வேற இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் சமூகத்துக்கு ஈன்றிருக்கிறார்கள். They are great contributors to the society. They are the greatest contributors. SPB யாராவனா இருக்கலாம், they have become the greatest contributors to the society. அதை நம்ம மறுக்கவே கூடாது. எதுவா இருக்கலாம், அவர்களுக்கு இன்னைக்கும் நம்ம வீட்டுல வந்து நுழையாமல் கண்ணதாசனை ஒரு நிமிடம் கண்ணதாசன் நம் வாழ்வில் இல்லாத நாளே யாருக்கு தமிழர்களுக்கே இருக்க முடியாது. They are contributors. அதை விட முக்கியம் இசைப்பட வாழ்தல். அதுதான் நான் முக்கியமா சமூக செயற்பாட்டையோட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் இசைக்கருவி தெரியுது, பாட தெரியுது அப்படின்னா எல்லாருமே வந்து அது அவங்க வாத்தியத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டா அது இசையே ஆகாது, நாய்ஸ் தெரியும். இசை என்பதே அடுத்தவருக்கு வழிபட்டு அவரை வாசிக்க, தனக்கு உரிய நேரம் வரும்பொழுது தன்னுடைய இசை தன் பங்களிப்பை அளிப்பதுதான் அந்த ஹார்மனி. இசை என்பது ஹார்மனி. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவர்தான் ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல் எல்லாருக்கும் தெரிஞ்சதை எல்லா பங்களிப்பையும் பண்ணுவது அல்ல, அந்தந்த உரிய நேரத்துக்கு உரியவர்களுக்கு உரிய தருவாயில் தன் பங்களிப்பை செவ்வனே ஆற்றுவது. சமயங்களில் மௌனம் கூட இசையாக இருக்கும். அப்படியான இதுதான் ஒரு உயிருக்கான ஊதியம். மற்ற ஊதியங்கள் இருக்கலாம், இந்த பிறவி உயிருக்கான ஊதியம் அப்படிங்கிற இசையை இசை வாழ்க்கை என்றும் தொடராக எழுதி கொண்டு வாசித்துக் கொண்டும் எழுதி கொண்டும், அதோட முக்கியமான விஷயம் வந்து அவர் அடுத்தவரை கேள்வி கேட்பதை விட தன்னையே நிறைய கேள்வி கேட்டுக்கிறார். அது இது ரெண்டும் என்னோட அப்சர்வேஷன். தன்னை நிறைய கேள்வி கேட்கிற பொழுதுதான் செல்ஃப் இன்ட்ராக்ஷன் தான் அறிவு ஊற்றாக, இசை ஊற்றாக, எழுத்து ஊற்றாக வருகிறது என்பதனை சொல்லி, சிற்றூராக இருந்தாலும் இந்த வள்ளுவர் மன்றத்தின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் அவர் தன் உரையினால் தன் பங்களிப்பினால் இன்று பெருமை சேர்த்திருக்கிறார், இசை சேர்த்திருக்கிறார், ஈதல் செய்திருக்கிறார்.
அதற்கு வள்ளுவர் மன்றத்தின் சார்பாகவும் தமிழ் உலகம் சார்பாகவும் இசையின் சார்பாகவும் ஒருங்கிசைத்து நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். அதற்கான ஊதியத்தை இறை வழங்குவார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மௌனம் கூட இசைதான் என்று மிக அழகாக ஒரு கருத்தை முன்வைத்த நண்பர் திருப்பதிக்கு உரிய நன்றிகளை கூறி அனைவரும் நல்ல நினைவுகள் சொல்லிடுறேன். அதை நான் சொல்லல, இளையராஜா மௌனமான நேரத்தில் அந்த பாடலில் ஆரம்பிச்சோம்னா அந்த மௌனம் ஒரு சில நிமிடங்கள் இருக்கும், சில மணித்துளிகள். அந்த பாடலை கேட்டு பாருங்கள். மௌனமான நேரம் அந்த பாடாது, அந்த மௌனம் கொடுக்கும் இசை உணர்வு அந்த பாடலில். அதுல இருந்து நான் எடுத்துதான் சொல்லணும், நான் சொல்லல. நீங்க சலங்கை ஒலிப்படத்துல முதல் பாட்டுல கூட கொடுத்துப்பார், மௌனமேன்னு சொல்லி நமச்சிவாய பாட்டுல கூட ஒரு கேப் கொடுப்பார். அது ஒரு இசை. அதாவது நீங்க நாத்திகன் அப்படின்னு கிளைம் பண்ணா கூட திருப்பதி என்ன சொல்றாப்புல, வைணவம் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்கு மரபணுக்கள்ல அப்படின்னு சொல்ற. வேற ஐயாட்டே சொல்லுங்க. இல்ல எங்க வீட்லயே சொல்லுவாங்க, சாப்பிடுவதற்கு நல்ல வைணவமா சாப்பிடுற பேசும்போது வைணவமா பேசுறேன் நீங்க சொல்லிட்டீங்க. சார் கட் ஃபீலிங் சார், கட் ஃபீலிங். ஓகே ரெண்டுமே வச்சுக்கலாம். ஓகே, தேங்க் யூ. அதனால நாட்டி கன், அத கட் ஃபீலிங். நானும் ஏதாவது அந்த பாணியில பேசணும்ல, கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி. ஆமா, திருப்பதி ஐயா, நான் வள்ளுவர் மன்றம்ன்ற பேர்ல இருக்கு, நான் ஐயாவை நான் அறிமுகப்படுத்திக்கவே இல்லை. ஆனா அவர் என்னை மிக ஐயா நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ராமநாதன் தான் நான் பல தடவை நம்ம தொலைபேசியில பேசியிருக்கோம். ராமநாதன் வணக்கம். இப்ப என்னுடைய அதிர்ச்சி பல மடங்கு அதிகமாகுது. வணக்கம். பலமுறை தொலைபேசியில நம்ம பேசியிருக்கோம், அலைபேசியில பேசி. நன்றி.